சாமி, எனக்கு ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு இருந்தேன். அங்கே ஐயா 12 மணி பூஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடையில வந்துட்டு ஐயா முகம் எனக்கு காட்சி கொடுத்தாங்க சாமி. அதுல இருந்து எனக்கு ஐயா மேல நிறைய பற்று வந்தது சாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஃபைனல் சீட்டு நடத்திருந்தோம் சாமி. அவங்களுக்கு இந்த மாதம் தீபாவளி வரும்போது எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம் சாமி. தீபாவளிக்கு ஒரு முறை வரும்போது அப்போ இந்த முறை ஐயா கணங்கம்பட்டிக்கு எல்லாருமே நம்ம சீட்டு போட்டுற உறுப்பினர் எல்லாருமே நம்ம அங்கே பஸ் வச்சு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என் சொந்த செலவில் 5 பஸ் கணங்கம்பட்டி கூப்பிட்டு போகணும் சாமி. அப்புறம் ஐயா மேலே எனக்கு அதிகமாக பற்று வந்தது. அப்புறம் நம்ம இடத்துல வந்துட்டு ஆலயம் கட்டலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஜனவரி 2024 இந்த இடத்துல பூமி பூஜை போட்டோம் சாமி. இப்போ 2.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு 12வது குரு பூஜையை முன்னிட்டு நம்ம கிருஷ்ணகிரி ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு குரு பூஜை இன்னைக்கு நடைபெறுகிறது சாமி. முதல் டைமு நம்ம ஐயா மோகன் ஐயா நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி நடந்து வரும்போது நாங்கள் ஒரு 4 பேர் கூட்டமாக அந்த ஐயா பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தோம். நம்ம பக்தர் ஒருத்தர் நடந்து வர்றத ஃபோட்டோ எடுத்தாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு சாயந்தரமா அவர் வீட்டில் போயிட்டு ஃபோட்டோ பார்க்குறாரு. பார்க்கும்போது ஐயா மோகன் ஐயா பின்னாடி ஒரு கருப்பு நிழலாக ஒரு உருவம் நிற்கிது. அதை பார்த்துட்டு அந்த நம்ம பக்தர் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் அந்த ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதை நான் இது டவுட்டாக இருக்குமா, ஆளுடைய நிழலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா உண்மையான உருவம் சுவாமி. அது பார்த்தீங்கன்னா நம்ம சிவபிரபாகர் சித்த யோகி அவருடைய உருவம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னே வந்துட்டு ஐயா உருவத்தில் அவர் உடல்ல வந்துட்டு சிவபிரபாகர் சித்த யோகி அவரு தான் அவர் உடல்ல இருக்கிறாரு அவரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சாமி. அந்த உருவமும் அவருடைய உருவமும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருந்தது சாமி. எங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கலா இருந்தது சாமி. அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா சாமி நிறைய சொல்லலாம். நான் எவ்வளோ கொஞ்சம் ஐயா ஆலயத்தை வந்துட்டு நான் என் சொந்த செலவில் தான் சாமி கட்டினேன். அது ஐயாவுடைய அவர் மேலே ஆர்வத்தில் கட்டினா என்னன்னு எனக்கே தெரியல சாமி. என் சொந்த செலவில் தான் போட்டு கட்டினேன். நிறைய கொஞ்சம் கடங்கள்லாம் ஆனது. அந்த கடத்தை எல்லாமே உண்மையிலே அவர் எனக்கு ஒரு செகண்டில் அதை சொல்லுவாங்க, அவர் நினச்சா ஒரு செகண்டில் என்னெல்லாமே பண்ணுவாருன்ற மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய இதை பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டு விடுறார் சாமி. அது நிறைய இருக்குது. இங்கே கட்டினதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக கட்டணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. எல்லாமே அவர் அருளால தான் சாமி. இவ்வளோ பெருசாக கட்டி இவ்வளோ பக்தர்கள் வர்றது. நாங்கள் மாதம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் 200-300 பேர் வருவாங்க சாமி. நம்ம ஆலயத்துக்கு அன்னதானம் போடுவோம். இவ்வளோ பெருசாக நடந்தது எல்லாமே அவருடைய அருள் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது சாமி. அவரால் தான் இவ்வளோ பெருசாக என்னால் கட்ட முடியும் சாமி. என்னால் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு சாதாரண ஒரு இதுதான் சாமி. அவ்வளோ வசதி இல்லை. ஆனால் இவ்வளோ பெருசாக நான் கட்டியிருக்கிறேன்னு தான் அவர் அருள் இல்லாமல் எல்லாம் கட்ட முடியாது சாமி. எல்லாமே அவர் அருள் தான் சாமி. அவர் எவ்வளோ சொல்லலாம் சாமி. கனகம்பட்டியில் மாதிரியே நான் உணர்றேன் சாமி. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட நம்ம அங்கே என்ன வைப்ரேஷன் இருக்குதோ அதே மாதிரி இங்கே வைப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி நான் இந்த இடத்துக்கு இந்த நிலத்துல வந்துட்டு எனக்கு இப்போ வயசு வந்துட்டு 40 வயசு ஆகுது சாமி. இப்போ நான் இந்த ஆலயத்தில் உருவாக்குனது வந்து 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 39 வயசு வரையும் இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக பிடிக்காது சாமி. இந்த நிலத்துக்கிட்டே நான் வரமாட்டேன். வந்தால் கூட ஒரு நிமிஷம் அவ்வளோதான். அந்த நம்ம நிலத்துல வந்துட்டு கலக்காயெல்லாம் போடுவாங்க. அப்போ ஏதோ வந்துட்டு அப்புறம் போயிடுவேன் சாமி. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது. அவர் ஆலயம் பூமி பூஜை போட்டதுல இருந்து சாமி இந்த இடத்துல நான் வந்துட்டாலே எனக்கு எந்த சிந்தனமே வராது சாமி. இந்த இடத்துல இருக்கணும் இருப்பேன் சாமி. அவ்வளோ எனக்கு இந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும். வேற எங்க எவ்வளோ அர்ஜென்ட் வேலையா இருக்கும், எவ்வளோ முக்கியமான வேலையா இருக்கும், இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது சாமி. இந்த இடத்துலயே இருக்கணும்னு சொல்லி எனக்கு அவ்வளோ இதாக இருக்கும் சாமி. அந்த வைப்ரேஷன் எனக்கு இது பார்க்குறேன் சாமி. அதே கணக்கம்பட்டி போனால் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம வரணும்னா அவ்வளோ சீக்கிரம் வர முடியல சாமி. அங்கேயே இருக்கணும், இந்த இடத்துல சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் வரும். அதே மாதிரி இங்கே எனக்கு அந்த மாதிரி இருக்கு. இங்கே வந்துட்டேன்னா எங்கேயுமே எனக்கு போக முடியல சாமி. அந்த வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் ஒரே மாதிரி இருக்கும் சாமி. அது நான் உணர்ந்திருக்கிறேன் சாமி. பக்தர்கள் இங்கே வர்றதுக்கு சாமி அமாவாசை பௌர்ணமியில மாசத்துல 2 டைம் பூஜை பண்றோம். அன்னைக்கு அன்னதானம் பண்றோம். ஆனா தினமும் பூஜை நடக்குது. காலையில 6 மணி, 12 மணி, சாயந்தரம் 6 மணி பூஜை நடக்குது. தினமும் பக்தர்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 பேராவது வந்து போறாங்க. அது போர்டில் இந்த ரோடு பாயிண்ட்ல போர்டு வச்சிருக்கேன்.
நிறைய பக்தர்கள் வந்துட்டு புது புது பக்தர்களாக தான் வந்து போறாங்க. அந்த ஐயா போர்டை பார்த்துட்டு இந்த இடத்துல ஆலயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அதில் டெய்லி வந்து போறாங்க. அமாவாசை பௌர்ணமினால ஐயாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோமாதா பூஜை செய்வோம், அப்புறம் ஐயாவுக்கு அபிஷேகம் செய்வோம், அப்புறம் அலங்காரம் செய்வோம், அப்புறம் தீபாராதனை காட்டுவோம். அது பார்த்தீங்கன்னா கனகப்பட்டியில் எப்படி செய்கிறாங்களோ அந்த பூஜை அதே மாதிரி தான் நாங்களும் இந்த இடத்துல பண்ணிட்டு வந்துருக்கிறோம். பக்தர்கள் வந்து அந்த நைட்டில் தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்கு. லேடிஸ் முக்கியமாக லேடிஸுங்களுக்கு பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்கு சாமி. இப்போ வந்துட்டு அன்னதான கூடம் கட்டுறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு திரு கனகன்பட்டி திரு மோகன் ஐயா அவர்களால் அப்புறம் நம்ம வாசு சாமி அவர் பேர் குழந்தைசாமி, அவர் நாமக்கல் வேலூர் அவரால் அவங்க 2 பேரெல்லாம் இன்னைக்கு பூமி பூஜை போட்டோம் சாமி. அன்னதானம் கட்டுறதுக்காக ஒரு 500 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சாமி. அன்னதானம் கூட கட்டுறதுக்கு 500 பேர் உட்காந்து ஒரே டைம் சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் சாமி. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசை வந்துட்டு இங்கே ஸ்கூல் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சாமி. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து ஐயா ஆலயம் கட்டணுன்றது இந்த இடத்துல ஸ்கூல் கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஐயா பேரில் ஸ்கூல் பேர் நேம் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்மில் ஐயாவுடைய படம் இருக்கணும். அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸில் ஐயாவுடைய படம் இருக்கணும். என்னுடைய ஆசை ஃபுல்லாகவே நம்ம இந்த கிருஷ்ணகிரி ஃபுல்லாகவே ஐயாவுடைய புகழை பரப்பணுன்றதான் என்னுடைய ஆசை சாமி.